வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கொழம்பு சமையல் யூடியூப் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சாக்லேட் ப்ரௌனி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நாங்கள் இப்போ பார்க்கலாம். முதல்ல குக்கிங் சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயில் மெத்தடில் டபுள் பாயில் பண்ணிக்கணும். இப்போது நாங்கள் உடச்சி வச்சுருக்க முட்டையோட சுகரையும் சேர்த்துக்கணும். இனி சுகர் நல்லா கரையிற அளவுக்கு முட்டையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகரை நீங்கள் அப்படியே முழுசாகவும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணியும் நீங்கள் போடலாம். ஆனால் பவுட்ரு பண்ணி போட்டு இப்போது பீட் பண்ண எக் சுகரோட டபுள் பாயில் பண்ணி வச்சுருக்கிற மிக்சிங்கை நாங்கள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சளிச்சு வச்சுருக்க மாவையும் சேர்த்துட்டு கொக்கோ பவுடர் அதையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் குக்கிங் சாக்லேட்டையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட், நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அதை நாங்கள் பட்டரை பூசி வச்சுருக்கிற கேக் ட்ரேயில் நாங்கள் ஊற்றிக்கணும். இப்போது நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் குக்கிங் சாக்லேட்டை மேலால் தூவி நாங்கள் டெக்கரேட் பண்ணிக்குவோம். இப்போது 175 டிகிரி செல்சியஸில் 25 நிமிடம் அல்லது 30 நிமிடம் பேக் பண்ணி எடுத்தோன்னா சுவையான சாக்லேட் ப்ரௌனி ரெடி. ஸோ இதுவும் உங்களுக்கான எல்லாருக்கும் பிடிச்ச சாக்லேட் ப்ரௌனி. என்னோட இந்த சுவையான சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.